ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாடி தோட்டம் இன்றைக்கான வீடியோ பதிவு வந்து மாடி தோட்டத்தில் கீரை வந்து வளர்க்குறது எப்படின்றது நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். உங்களுக்கு அதோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த வீடியோ பதிவு. கீரை பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 டேஸில் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கீரை வந்து இயற்கையாக, அதாவது நான் எந்த ஆர்கானிக் தவிர வேறு எதுவுமே நான் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ அதுலேயே ஏன்னா சாப்பிட்ற ஐட்டம் பண்ணுறதுனால நம்ம அப்படியே விளைவிப்போம் அப்படின்றதுக்காக இயற்கையாக நம்ம உரம்லாம் கொடுத்து இதை வளர்த்துது. ரொம்ப மெயின்டெனன்ஸு. அதை நான் உங்களுக்கு எப்படி அதை வந்து உங்களுக்கு இந்த கீரையை அந்த மாடி தோட்டத்தில் நம்ம வளர்த்தோன்றது ஒரு ஸ்பெஷல் வீடியோவே உங்களுக்கு ஃபுல்லாக அந்த அறுவடை பண்ணும்போது நான் உங்களுக்கு போடுறேன். இல்லை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி எப்படி அதை வந்து நீங்கள் க்ரோ பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் வந்து வீட்டில் இந்த மாதிரி க்ரோ பேக்கில் நிறைய பேர் வச்சிட்ருக்காங்க, நிறைய வந்து இந்த மாதிரி விளைவிச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க மாடி தோட்டத்தில். ஸோ அதனால நீங்களும் இந்த வீடியோவை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்களும் எடுத்து வீட்லேயே நீங்கள் விளைவிச்சு நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா கீரை தேவைப்படும் போது நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி க்ரோத் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு அடி வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை.